அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்கு திரும்பிய ஆர்டமிஸ் 2 குழு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ அரை நூற்றாண்டு இடைவெளிக்கு பிறகு அமெரிக்காவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையம் பார்த்தீங்கன்னா நாசா வந்து ஆர்டமிஸ் 2 திட்டத்தை வந்து செயல்படுத்தி இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து நிலவினுடைய அந்த மறுபக்கத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய திட்டம். ஸோ அமெரிக்காவினுடைய புளோரிடா மாகாணம் கேப் கனாவரில் உள்ள கென்னடி விண்வெளி நிலையத்திலிருந்து தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தி இருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் பயணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா மொத்தம் 4 பேர். இதில் வந்து அமெரிக்காவை சேர்ந்த ரீட் வைஸ்மேன், விக்டர் குளோவர், கிறிஸ்டினா கோச், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கனடாவை சேர்ந்த ஜெரிமி ஹான்சன். அவங்க 4 பேரும் இந்த திட்டத்தில் வந்து நிலவினுடைய அந்த மறுபக்கத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை கிலோமீட்டர் பூமியிலேருந்து பயணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா 4,06,771 கிலோமீட்டர். ஸோ இதுக்கு முன்னாடி 1970ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா பூமியிலிருந்து 3.99 லட்சம். ஸோ இந்த அளவில் பயணம் பண்ணதான் மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4,06,771 கிலோமீட்டர் வரைக்கும் இவங்க வந்து பயணம் செஞ்சுருக்காங்க. ஸோ இவங்க அந்த நிலவிலிருந்து நிலவின் பக்கத்துலேருந்து உள்ள திரும்பவும் எர்த்தினுடைய அந்த அட்மாஸ்பியருக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஸ்பேஸ் கிராஃப்டினுடைய அந்த வேகம் வந்து ஒளியை விட 33 மடங்கு வந்து அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இவங்க பூமிக்கு திரும்பினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா USS ஜான் பி முர்தா அப்படின்ற அந்த ஷிப்ல தான் வந்து இறங்கியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நாடை வந்து வந்தடைந்திருக்கிறார்கள். ஸோ இதில் விண்வெளி வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா நிலவுக்கு சென்ற முதல் பெண் வந்து கிறிஸ்டினா கேச். ஸோ அதே மாதிரி முதல் கருப்பின வீரர் வந்து விக்டர் குளோவர். நெக்ஸ்டா முதல் அமெரிக்கர் அல்லாத வீரர் வந்து கனடாவை சேர்ந்த ஜெரிமி ஹென்சன்.